Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த முதிய தம்பதி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் வீட்டிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சிசிடிவி கேமராக்கள் ஏதும் இல்லாததால் கொலையாளிகளை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்காக நேரலையில் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, இந்த தோட்டத்து வீட்டில் முதிய தம்பதியினர் கொலை செய்யப்பட்டு கிடந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இருந்தாலும் இதில் காவலர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தற்போது சவாலாக உள்ளது? விசாரணையில் இதுவரைக்கும் ஏதாவது துப்பு துளங்கி இருக்கிறதா? கௌதமி வணக்கம். அதாவது ஈரோடு மாவட்டத்தையே இன்றைய தினம் புரட்டி போட்டுகின்ற ஒரு சம்பவமாக தான் ஈரோடு மாவட்டம் சிவகிரி விளக்கேத்தி மேக்கரையான் தோட்டம் பகுதியில் இருக்கின்ற ஒரு விவசாய தோட்டத்தில் இருக்கின்ற மூதாட்டி தம்பதிகள் கொலை செய்யப்பட்ட சம்பவம். அதாவது இந்த மேக்கரையான் தோட்டத்தினை பொறுத்தவரை இந்த பகுதியில அதிக அளவில் விவசாய விளைநிலங்களும் அதே சமயத்தில் அந்த கொலை செய்யப்பட்ட சம்பவ இடத்திலிருந்து எதிர்ப்புறமே ஒரு மிகப்பெரிய பாசன கால்வாயும் செல்கின்றது. இந்த கொலை சம்பவம் எப்படி நடைபெற்றிருக்கின்றது குறிப்பிட்டால் இங்கிருக்கின்ற மூதாட்டிகள், அதாவது ராமசாமி மற்றும் பாக்கியம்மாள் ஆகிய இருவரும் இந்த வீட்டில் தான் வசித்து வருகின்றனர். இவர்களுடைய மகன்கள் திருப்பூர் மாவட்டத்தில் அவர்கள் தனியாக வசித்து வருகின்றனர். தினந்தோறும் தன்னுடைய தாய் மற்றும் தந்தையிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் கடந்த 2 தினங்களாக தங்களுடைய மகன் இங்கிருக்கின்ற ராமசாமி மற்றும் பாக்கியம்மாளிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்கின்றார். அவர்கள் தொடர்பை எடுக்கவில்லை. உடனடியாக அருகில் இருக்கின்ற உறவினர்களிடம் தங்களுடைய அப்பா அம்மா போன் எடுக்கவில்லை, நீங்கள் போய் நேரில் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கின்றார். அதே சமயத்தில் இங்கிருக்கின்ற உறவினர்கள் சரி இந்த வீட்டிற்கு சென்று அவர்கள் என்னதான் செய்திருக்கிறார்கள் என்று போய் பார்த்தபோதுதான் தெரிகின்றது அவர்கள் இருவருமே இந்த வீட்டில் ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்திருக்கின்றார். இதையடுத்து உடனடியாக இங்கிருக்கின்ற உறவினர்கள் அருகில் இருக்கின்ற காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கின்றனர். நேற்றைய தினம் சரியாக இரவு 8 மணி அளவில் இவர்கள் சடலமாக இருப்பதை கண்ட உறவினர்கள் காவல்துறையிடம் தொடர்பு கொண்டனர். காவல்துறையினம் இங்கிருக்கின்ற சம்பவத்திற்கு நேரில் பார்த்தபோதுதான் தெரிகின்றது பாக்கியம்மாள் மற்றும் அதே சமயத்தில் ராமசாமி ஆகிய இருவருமே அழுகிய நிலையில சடலமாக அவருடைய வீட்டில் இருந்து இருக்கிறார். குறிப்பாக வீட்டினுடைய முன்புறத்தில் பாக்கியம்மாளும் அதே சமயத்தில் வீட்டினுடைய அறையில் ராமசாமியும் ரத்த வெள்ளத்தில் அழுகிய நிலையில சடலமாக இருந்திருக்கின்றனர். அப்பொழுதே உடனடியாக போலீசார் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த இடத்துல விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். அதே சமயத்தில் இன்று காலை பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா அவர்களும் மேல் அதிகாரிகளும் சம்பவ இடத்தில் பார்வையிட்டு இங்கிருக்கின்ற உடல்களை ஈரோடு பெருந்துறை மருத்துவக் கல்லூரியில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு இந்த விசாரணையில் துவங்கி இருக்கின்ற. குறிப்பாக 8 தனிப்படைகள் அமைத்து இங்கிருக்கின்ற அந்த கொலை குற்றவாளிகளை கண்டுபிடித்தாக வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை எடுத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட பொழுதுதான் தெரிகின்றது 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் எந்த ஒரு சிசிடிவி கேமராக்களும் இல்லாததால் போலீசார் தற்போது அந்த விசாரணையில் சுணக்கம் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. ஒரே சமயத்தில் பாத்தீங்கன்னா இந்த வீட்டிற்கு பின்புறம் மிகப்பெரிய காடு, அதாவது தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு போன்ற பல்வேறு விவசாய விளைநிலங்கள் இருக்கின்றது. அதற்கு எதிர்ப்புறமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பாசன கால்வாய்கள் செல்கின்ற பாசன கால்வாய் கொடுமுடி வரைக்கும் இந்த பாசன கால்வாய் செல்கின்ற காரணத்தினாலும் அதே சமயத்தில் இங்கிருக்கின்ற அந்த கொலை செய்யப்பட்ட சம்பவத்திலிருந்து சுற்றிலும் அதிக அளவில் காடு நிறைந்த பகுதியாக தான் இந்த கொலை செய்யப்பட்ட சம்பவ இடமானது அந்த வீடு இருக்கின்றது. அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா போலீசார் 8 தனிப்படை அமைச்சிருக்காங்க. 8 தனிப்படை அமைச்சோம் ஒரு 4 தனிப்படை பாத்தீங்கன்னா மேற்கு புறமாகவும் 4 தனிப்படைகள் பல்வேறு மாவட்டங்களில் அவர்கள் விசாரணையை தற்போது நடத்தி வந்தாலும் கூட எந்த ஒரு சிசிடிவி கேமராக்கள், அதாவது கொலை செய்த குற்றவாளி தப்பித்து சென்றால் ஒரு வழியாக இந்த பாதையை நோக்கி சென்றிருக்க வேண்டும், அல்லது காட்டு வழியாக சென்றிருக்க வேண்டும், அல்லது இந்த பாசன கால்வாய் வழியாக சென்றிருக்கலாம் என போலீசாருடைய அந்த முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருகின்றது. எப்படி சென்றாலும் கூட இவர்கள் சாலையை நோக்கி சென்றிருக்க வேண்டும் என்றால் அங்கு கண்காணிப்பு கேமராக்கள் இருக்க வேண்டும். அந்த கண்காணிப்பு கேமராக்கள் அவர்கள் செல்கின்ற நேரத்தை குறிப்பிட்டு அந்த கண்காணிப்பு கேமராவில் அவர்களுடைய புகைப்படமோ உருவமோ பகிர்ந்திருக்கும். ஆனால் இங்கு கண்காணிப்பு கேமராக்கள் இல்லாததால் அந்த விசாரணை தற்போது சுணக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. அதே சமயத்தில் மற்றொரு புறம் இங்கிருக்கின்ற, அதாவது இந்த விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கின்ற மாவட்ட எஸ்பி சுஜாதாவுடைய உத்தரவின் பேரில் 8 தனிப்படைகள் அமைக்கின்றது. அதே சமயத்தில் பல்லடம் மூவர் கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தினுடைய விசாரணை அதிகாரிகளும் தற்போது இந்த பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். ஏனென்று குறிப்பிட்டால் இந்த கொலைக்கும் அந்த பல்லடம் நடைபெற்ற கொலை சம்பவத்திற்கு ஏதேனும் தொடர்பு இருக்கின்றதா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கின்றன என பல்வேறு கோணங்களை ஈரோடு மாவட்ட போலீசார் தற்போது களத்தில் இருக்கின்றனர். அதே புறம் மற்றொரு புறம் எடுத்துக்கொண்டால் இங்கிருக்கின்ற காவல் அதிகாரிகள்
சொல்கின்ற ஒரு கருத்து. அனைத்து கொலைகளுமே பாத்தீங்கன்னா ஒரு கால்வாய் அல்லது காடு ஏதாவது ஒரு இடத்தில் தான் நடைபெற்றிருக்கிறது. இந்த கொலையும் அப்படிதான் நடைபெற்றிருக்கிறது என்று குறிப்பிட்டால் ஒரு விவசாய தோட்டம், அதே எதிர்ப்புறம் ஒரு கால்வாய் இருக்கின்றது. கண்காணிப்பு கேமராக்கள் இல்லை. இதனால் தான் தற்போது போலீசார் விசாரணையில வந்து சுணக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து போலீசார் சுமார் 5 முதல் 8 கிலோமீட்டர் தூரத்தில் தொடர்ந்து கடைகள், வணிக வளாகங்கள், வீடுகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருக்கின்ற அந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்த நிலையிலும் கூட ஒரு பதிவு கூட இந்த கொலை செய்யப்பட்ட அந்த குற்றவாளிகளுடைய அந்த உருவங்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. தொடர்ந்து போலீசார் தற்போது அந்த கண்காணிப்பு கேமராக்களினுடைய காட்சிகளை பதிவு செய்து வருகின்றனர். மற்றொரு புறம் இவர்கள் ஏதேனும் இந்த கால்வாயில் சென்றிருப்பார்களா, குறிப்பிட்டால் இந்த எதிர்புறமே வந்து அங்கிருக்கின்ற அந்த தம்பதிகள், கொலை செய்யப்பட்ட தம்பதிகள் வந்து இந்த கால்வாயில் தான் துணி துவைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கால்வாய் வழியாக அந்த குற்றவாளிகள் சென்று ஒரு 5 முதல் 6 கிலோமீட்டர் அளவிலான இந்த கால்வாய் செல்கின்றது. இந்த கால்வாயில் சென்றிருக்கலாம் என பல்வேறு கோணங்கள்ல வந்து தற்போது ஈரோடு மாவட்ட போலீசார் விசாரணை களத்தில் இறங்கி இருக்கின்றனர். கௌதமி, களத்திலிருந்து தற்போது விவரங்களை விரிவாக வழங்கியமைக்க நன்றி தங்கமணி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.